வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி தினம் ஒரு மில்லட் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் சாமை. சாமையை ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. நார் சத்து, இரும்பு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து மற்றும் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்கி உடலை உறுதி பெற வைக்குதுங்க. இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் பாதுகாக்குது. உடல் பருமனை குறைக்க பயன்படுதுங்க. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க பயன்படுது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சாமையில் தான் இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாமை அரிசி குழிப்பணியாரம் செய்யறதுக்கு இப்போ நான் 1 கப் சாமை அரிசி எடுத்துருக்கேங்க. இதுக்கு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, இது முழு உளுந்து, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது 3ஐயும் நம்ம ஊற வைக்க போகிறோம். சாமை அரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு 1/4 கப், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3ஐயும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு ஊற வச்சிடலாம். நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சிறுதானியம் எப்போவுமே நல்லா ஊறினா தான் நல்லா வரப்படும், நமக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. அதனால் இது எப்படியும் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சாமை அரிசி ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு, ஏன்னா புளிக்க வைக்கணும் இல்லைங்களா, அதனால் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு 6 மணி நேரம் புளிக்கட்டும். 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா புளிச்சிருக்கு மாவு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு எதுவுமே போட்டு கரைச்சி வைக்கல, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு தேவையான உப்பு நல்லா கலந்துடலாம். மாவை நல்லா கலந்தாச்சு. இது கரெக்டான ஒரு பதத்தில் தான் இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது இப்போ கரெக்டாக தான் இருக்குது. குழிப்பணியாரம் ஊற்றுற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் இதுக்கு தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை. இதில் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சாமை குழிப்பணியாரம் தண்ணிக்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ கடுகு நல்லா உடையுது. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் ரொம்ப செவக்க தேவையில்லை, கொஞ்சம் செவந்தால் போதும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் காய் ஏதாவது சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு இந்த மாதிரி சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ப்ளைனாக வெறும் வெங்காயம் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறேன். இதில் கருவேப்பிலை, இந்த அளவு வதங்கினா போதும். இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவோட இந்த மசாலாவை சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ தாளித்த மசாலாவை மாவோட கலந்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இவ்வளவு தான், நமக்கு குழிப்பணியார மாவு ரெடி. குழிப்பணியார சட்டி வச்சு சுட்டுடலாம். குழிப்பணியார சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் செவக்கட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு, வச்சு திருப்பிக்கலாம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பிடலாம்.
எல்லா குழிப்பணியாரமும் திருப்பி போட்டாச்சுங்க. இந்த பக்கமும் நல்லா வெந்துடட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா சிவந்துடுச்சுங்க. இப்போ நமக்கு மிகவும் சுவையான சாமை அரிசி குழிப்பணியாரம் ரெடி. சாமை குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.